வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சீத்தாப்பழத்தில் விட்டமின் பி சத்து வளமான அளவில் இருக்குது. இந்த சத்து மூச்சுக்குழாய் அலர்ச்சியை உங்களுக்கு குறைக்கும் மற்றும் ஆஸ்துமா பிரச்சனையை அண்டாமல் பாதுகாக்கும். சீத்தாப்பழம் கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஏன் அப்படின்னா சீத்தாப்பழத்தில் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் சி போன்ற உயிர் சத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வளமான அளவில் இருக்குது. என்னதான் பார்க்கறதுக்கு வெளியே கரடுமுரடாக இருந்தாலும் சீத்தாப்பழத்துடைய உட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவே இனிப்பாக இருக்கும். அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் சீத்தாப்பழம் கொடுக்கும். சீத்தாப்பழம் ஒரு சீசன் ஃப்ரூட் அப்படின்றதால அந்த சீசன்லேயே சாப்பிடல அப்படின்னா நமக்கு அதோடைய பயன் கிடைக்காது. ஸோ சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கிறதால என்னென்ன விதமான நோய்களை நம்ம குணப்படுத்திக்கிறோம், என்னென்ன விதமான நோய்களை வராமல் தடுத்துக்கிறோம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சீத்தாப்பழம் உங்களுடைய அல்சருக்கு நல்லது. நீண்ட காலமாக அல்சர் நோயால் அவதிப்படுபவர்கள் சீத்தாப்பழம் சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு அது பாதிப்பு வெகு விரைவில் குணமாகும். இதே போல அசிடிட்டி பிரச்சனை இருப்பவர்களும் இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிடலாம். சீத்தாப்பழம் நமது உடல்ல மெட்டபாலிசத்தினுடைய நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும். அதாவது நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கும். நமது உணவை ஆற்றலாக மாற்றக்கூடிய அம்சம் சீத்தாப்பழத்தில் தான் இருக்கு. ஸோ சீத்தாப்பழத்தை நீங்க உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த நீண்ட நாளாக இருக்கக்கூடிய இந்த அல்சர் நோயால் அவதிப்படுறவங்க சாப்பிடும்போது அல்சருக்கு ரொம்பவே நல்லது. அந்த ப்ராப்ளத்தை அது கியூர் பண்ணிடும். கண் மற்றும் இதய நலனுக்கு ரொம்ப நல்லது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் சாப்பிடும்போது கண் பார்வை மேம்படும். இதய நலன் மற்றும் மூளையினுடைய ஆரோக்கியம் இது எல்லாத்துக்குமே சீத்தாப்பழம் ரொம்ப சிறந்தது. சீத்தாப்பழத்தில் நுண் சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால இது சருமத்திற்கு மிருதுவான தோற்றத்தை தரும். சிறு வயதிலேயே கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் தொடர்ந்து இப்போ சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். நாளடைவில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்தே சீத்தாப்பழத்தை சாப்பிடுங்க. உங்களுடைய அந்த கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். உங்களுடைய மூளையினுடைய செயல்திறனை ஆரோக்கியமாக வச்சு எதையுமே நீங்கள் சீக்கிரமாக எபிலிட்டி பண்ணி கட்டறியக்கூடிய திறனை பெறுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய சர்மம், உங்களுடைய அந்த ஃபேஸ் சர்மம் மிருதுவான தோற்றத்தை பெறுவதற்கும் சீத்தாப்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஹீமோகுளோபின் அளவு மேம்படும் நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கும். இப்போ நமக்கு ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும் போது அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதன் மூலமாக நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஹீமோகுளோபினும் இன்க்ரீஸ் ஆகிறதால நம்மளுடைய அந்த ரத்த சோகை சொல்லக்கூடிய அனிமியா போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். ஸோ ஹீமோகுளோபினுடைய அளவை உங்களுடைய ரத்தத்தில் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. நீண்ட கால நோய்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வராமல் தடுக்கும். ஸோ உங்களுக்கு நீண்ட கால நோய்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை குணப்படுத்தும் சீத்தாப்பழம். நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி சீத்தாப்பழத்தில் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் வளமான அளவில் இருக்கு. இது உங்களுடைய உடல் பருமனை தடுக்கக்கூடியது, ரத்த சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சிருக்கும். ஸோ அதாவது பிளட்ல உங்களுடைய சுகர் அளவை நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிடுவதன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை எந்த அளவுக்கு இருக்குன்றது செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ உடல் பருமனை தடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்றதால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சைடு எஃபெக்டும் ஆகாது. உங்களுக்கு வெயிட் போடாமல் நீங்கள் முடிய தடுத்துக்கலாம். ஸோ தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் குறைச்சி கட்டுக்கோப்பாக இருக்கலாம். புற்றுநோயை தடுப்பதற்கு தேவையான பண்புகள்லாம் சீத்தாப்பழத்தில் இருக்கு. செரிமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருபவர்கள் எல்லாம் சீத்தாப்பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு நீண்ட தீர்வு கிடைக்கும். ஸோ என்னன்னா நீண்ட கால நோய்கள் எல்லாத்தையுமே இந்த நோய்கள் எல்லாத்தையுமே சீத்தாப்பழம் உங்களுக்கு குணப்படுத்தும், வராமலும் தடுக்கும். ஸோ பார்த்தீங்களா மக்களே, சீத்தாப்பழத்தில் எந்த அளவுக்கு அதிசய நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. சீத்தாப்பழத்தை கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் அதிகம். ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் அப்படின்றதால அந்த சீசனில் அதை நம்ம சாப்பிடுவோம். அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், நலமோடு வாழ்வோம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.